சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெங்களூரு இளைஞர் சிவகுமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் அருகே அனுமந்தை என்ற இடத்தில் பதுங்கியிருந்த சிவகுமாரை பிடித்த தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். தனியார் மருத்துவமனைக்கு நேற்று மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் வெடிகுண்டு விடுத்தார். இது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த மிரட்டல் வெடிகுண்டு தொலைபேசி வந்தது. இதனை அடுத்து தனிப்படை பிரிவினர் இந்த தொலைபேசி எண்ணை கொண்டு விரைவாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இன்று சிவகுமார் என்ற 23 வயது இளைஞனை கைது செய்யப்பட்டுள்ளார். இவன் பெங்களூரை சேர்ந்தவன். நேற்று இரவு விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அனுமந்தூர் என்ற கிராமத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து ஏராளமான செல்போன் சிம் கார்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இது பல்வேறு பேரில் இந்த செல்போன் சிம் கார்டு அவர் வாங்கியுள்ளார். இதுகுறித்தும் தனிப்படை போலீசார் விரிவாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மே 1ஆம் தேதி அன்று சென்னை சென்ட்ரலில் இரட்டை வெடிகுண்டு விபத்து நடந்தது. இதில் ஒருவர் பலியானார், 14 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் சென்னை வாசிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை உலுக்கியது. ஆகையால் மேலும் இது அந்த பீதி அடங்குவதற்கு முன்பாகவே மேலும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்களே கடுமையான பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இவர் மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதற்கிடையே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற வெடிகுண்டு விபத்திற்கும் கைது செய்யப்பட்டுள்ள ஜாகிர் ஹுசேனுக்கும் தொடர்பில்லை என்று தற்போது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று இலங்கையைச் சேர்ந்த பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI உளவு அமைப்பான ஜாகிர் ஹுசேனை கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கைதுக்கும் அந்த சென்னையில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று முதலில் போலீசார் சந்தேகித்தனர். ஆனால் இந்த சந்தேகம் தற்போது விலகியுள்ளது. மேலும் இன்று அவர் ஏற்கனவே 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவரை இன்று CBCID போலீசாரின் தனிப்பிரிவு விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். பல்வேறு தடயங்கள் CBCID போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் மூலமாக ஜாகிர் ஹுசேனிடம் இன்று விசாரணை நடைபெற உள்ளது.